அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நான் உணவை சாப்பிடுவேன், அந்த உணவில் சில பகுதியை கடிப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் உடனே அதை வாங்கி கொண்டு நான் கடித்த இடத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதரும் கடிப்பார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படிப்பட்ட அன்பு பரிமாறப்படுகிறது பாருங்கள். அந்த வார்த்தை, அந்த அன்பை சொல்லுவதற்கு எனக்கு வார்த்தை தெரியவில்லை தமிழில். இங்கிலீஷில் சொல்ல வேண்டும் என்றால் ரொமான்ஸ்னு சொல்லலாம். இஸ்லாம் அதற்கு தூரமானது இல்லையே. கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் அது சேர்ந்தது தானே. எப்படிப்பட்ட ஒரு முன் உதாரணம் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நான் எந்த இடத்தில் வாய் வைத்து கடித்தேனோ அதே இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி கடிப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி சொல்லுகிறார்கள். உணவு பரிமாறப்படும், அன்பு பரிமாறப்படும், அதோடு பாசம் பரிமாறப்படும், அதோடு தங்களுடைய காதலும் பரிமாறப்படும். இவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் திருமண நாள் தான். இவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் திருமண நாள் தான். இன்னைக்கு 2 மாசம் தான் நமக்கு இந்த சந்தோஷம், 3 மாசம் தான் நமக்கு இந்த சந்தோஷம். 2 மாசம் எதை சமைச்சு போட்டாலும் குறையே சொல்ல மாட்டார். நல்லவே இல்லைன்னாலும் நல்லதா இருக்கும் பாரு. ஒரு 4-5 வருஷம் அல்லது 5 வருஷம் சமைச்சு கழிஞ்சு போச்சுன்னா ஏதாவது சாப்பாடு வச்சு குறைன்னு சொன்னா அவ்வளவுதான். என்ன நடக்கும்? அங்கே என்ன ஆகும்? சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா நடக்கிற சண்டை என்ன? ரசத்துல புளி அதிகமா போடலன்னு சொன்னா சண்டை என்ன? இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் அதுக்காக தலாக் இந்த நிலைக்கு சமூகம் தள்ளப்படுகிறது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை பற்றி சொல்கிறார்கள். மா ஆபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஒருபோதும் உணவை குறை கூறியதே கிடையாது. பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள், பிடிக்கவில்லை என்றால் விட்டு விடுவார்கள். பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள், பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிட்டு மற்றதை சாப்பிடுவார்கள். குறை கூறி சமைத்தவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுடைய தூதர் காயப்படுத்த மாட்டார். அவ்வளவு நேரம் சிரமப்பட்டு அடுப்பிலே வெந்து வேர்வையெல்லாம் வடிந்து ஓடும் அந்த நிலையிலே சமைத்து வைப்பால் தங்களுடைய மனைவி. ஆனால் 1 நிமிடத்தில் அவர் வார்த்தையால் ஒட்டுமொத்த உள்ளத்தையும் காயப்படுத்தி விடுவார். அதனால் மனைவி சமைத்தால் அந்த மனைவியுடைய சாப்பாடு சரியாக இல்லை என்றாலும் நீங்கள் புகழ்ந்து பாருங்கள். அந்த மனைவியுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை அந்த மனைவியுடைய கண்களிலே பார்க்கலாமா இல்லையா? இதெல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி சம்பவங்கள் சொல்லும் பொழுது ஒரு நகைச்சுவையை நான் கூறிக்கொள்ளுவேன். இப்படித்தான் ஒரு இமாமுடைய பயானை கேட்டுக்கொண்டு உணவு சமைச்சால், மனைவி சமைத்தால் அதை புகழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஒரு மனிதர் இன்னைக்கு போய் நம்முடைய மனைவி சமைச்சதை புகழ்ந்துருவோம், இவ்வளவு காலம் இப்படி இருந்துட்டோமே, இப்படியும் ஒரு சந்தோஷம் இருக்கான்னு கேட்கறதுக்காக வீட்டுக்கு போறார். அவசரமா போய் அவருக்கு முன்னாடி உணவு விரிப்புகள் வைக்கப்படுகிறது. வைத்தவுடன் நல்லதா இருக்குது சாப்பாடு, அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறார். அவ்வளவு மகிழ்ச்சி, சந்தோஷம். மனைவி முகத்தை பார்க்கறாங்க, கணவன் முகத்தை, அவ்வளவு மகிழ்ச்சி பொங்குது. சாப்பிட்டு முடிச்சோம், என்னதான் இவர் சொல்றாருன்னு பார்த்துருவோம் சொல்லி மனைவி நிக்கிறாங்க. என்ன சாப்பாடு தெரியுமா இன்னைக்கு? அல்ஹம்துலில்லாஹ், இப்படி ஒரு சாப்பாட்டை உங்ககிட்ட இருந்து நான் இதுவரைக்கும் சாப்பிட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லி இமாம் சொன்னதை செயல்படுத்திட்டோன்னு சொல்லி அவர் சந்தோஷம் அடைகிறாரு. மனைவி முகத்தை பார்த்தா அவ்வளவு கருப்பாயிடுச்சு, அவ்வளவு கோபம் வந்துருச்சு மனைவி. என்னங்க, இவ்வளவு காலம் நான் சமைச்சு போட்டேன், அதை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலை, இது வரைக்கும் குறை சொன்னீங்க, அதுக்காக அடிச்சீங்க, அதுக்காக திட்டுனீங்க, இன்னைக்கு தான் பக்கத்து வீட்டில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்த, அதை போய் நீங்க இப்படி சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மனைவி கோபம் அந்த அளவு தெரிச்சிருச்சு. அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இன்னைக்கு போய் நீங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னு சொன்னா அதை போய் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இது இந்த வீட்டில் சமைச்ச சாப்பாடான்னு சொல்லி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுடைய முகத்தை மரணம் வரை சிரித்தவர்களாக அல்லாஹ் அருள் புரிவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் இந்த உதாரணத்தை வைத்திருக்கின்றான். மாஆப ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சமைத்ததை எந்த போதும் ஒருபோதும் குறை கூறியதே கிடையாது,
பிடித்திருந்தால் சாப்பிடுவார்கள், இல்லை என்றால் விட்டு விடுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்கள், இதைத்தான் குத்துபத்துல் ஹாஜாவிலே இமாம் அவர்கள் ஓதுவார்கள். நமக்கெல்லாம் அர்த்தம் புரியாது, அதனால் ஏதோ ஓதுகிறார்கள். அல்லது அந்த பதற்றத்திலே கைகாலெல்லாம் நடுங்கும். சில பேருக்கு திருமண சபையில் பார்த்தா அந்த நடுக்கத்தில் இதுவெல்லாம் இன்னும் நமக்கு புரியாமல் இருக்கலாம். அதற்கு பிறகு ஓதுவார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. என்ன அழகான அறிவுரை தெரியுமா? குர்ஆனுடைய அறிவுரைகள் எல்லாம் ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் சொல்ல வேண்டிய சொல்லாக இருந்தால் அதை தெளிவாக சொல்லுங்கள். இப்படித்தான் இது ஒரு நகைச்சுவை தான். மகிழ்ச்சியான சபைங்கிறதுனால, மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைங்கிறதுனால இதை நம்ம சொல்லிக்கொள்றேன் இடையில. இப்படித்தான் கோர்ட்டில் ஒரு கேஸ், மனைவியை தலாக் விட்டார் கணவன், அல்லது அடிச்சிட்டான். என்ன காரணம்னு சொல்லி நீதிபதிகிட்ட போய் நிற்கிறாங்க. நீதிபதி கேட்டார், என்ன உன் மனைவியை நீங்க அடிச்சிட்டீங்களாமே, என்ன காரணம், ஏன் அடிச்சீங்க, ஏன் ஒரு பெண்ணை கை நீட்டி அறைந்தீர்கள்? அப்போ அவர் சொன்னாரு, ஏன் அரைஞ்ச தெரியுமா, ஒரு பர்ஸ் வாங்கிட்டு வந்தா, ஒரு பர்ஸ் வாங்கிட்டு வந்தா, உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கொடுக்க போறேன்னு சொன்னான். சரிம்மா குடுமான்னு சொன்னான். ஒரு பெரிய பர்ஸா இருந்துச்சு. அந்த பர்ஸை ஓப்பன் பண்ணான். அதுல இருந்து ஒரு குட்டி பர்ஸ் வந்துச்சு. அதை எடுத்தான். அதில் எதையாவது இருக்கணும் பார்த்தா அதை ஓப்பன் பண்ணான். அதுல இருந்து ஒரு குட்டி பர்ஸ் வந்துச்சு. அதையாவது கொடுப்பாள்னு பார்த்தா அதுல இருந்து ஒரு குட்டி பர்ஸ் வந்துச்சு. அதுல இருந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாளான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அதுல இருந்து ஒரு குட்டி பர்ஸ் வந்துச்சு. அதுலயாவது கொடுப்பாளான்னு பார்த்தா இல்லை. சரி, அதுல இருந்து ஒரு குட்டி பர்ஸ் வந்துச்சு. அதுலயாவது கொடுப்பாளான்னு பார்த்தா இல்லை. அதுல இருந்து ஒரு குட்டி பர்ஸ் வந்துச்சு. அதுலயாவது குடிப்பாளான்னு பார்த்தா இல்லை. அதுல இருந்து ஒரு குட்டி பர்ஸ் வந்துச்சு. நீதிபதி சொன்னார், என்னன்னு சொல்லு, ஏன் இப்படி போய்கிட்டே இருக்கிற, உங்களுக்கே இவ்வளவு கோபம் வருத, நேரில் பார்த்த எனக்கு எவ்வளவு கோபம் வரும், அதாங்க அடிச்சேன். இந்த மாதிரி அவர்களுடைய உள்ளம் காயப்படும்படியான வார்த்தைகள் அல்லது செயல்பாடுகள் எரிச்சல்களை ஊட்டக்கூடிய செயல்பாடுகளாக தெரிந்தால், என்னுடைய குணம் அதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய தூதரும் காட்டிய வழிமுறையின்படி மனைவிமார்களிடத்திலே அழகிய முறையில், அல்லது ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்திலே அழகிய முறையில் நடந்து கொண்டால் இந்த வாழ்க்கையுடைய நிலைமை மாறும். இன்னைக்கு பல குடும்பங்களில் சண்டைகள் சச்சரவுகள்லாம் இருக்கும். இதுலையும் ஒரு நகைச்சுவை வரும். பல குடும்பங்களில் சண்டை சச்சரவுலாம் இருக்கும். ஒரு குடும்பத்தில் இப்படித்தான் சண்டை சச்சரவு. மனைவியும் கணவனும் பேசுறதே இல்லை. 2-3 நாளாச்சு பேசுறதே இல்லை. கணவன் எப்போதுமே 5 மணிக்கு எழுந்துருவான். கணவன் எப்போதுமே 5 மணிக்கு எழுந்துருவான். இந்த எதுக்கு சொன்னா, கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் ஒரு புரிதல் இல்லை என்றால், அதாவது ஒரு கோணம் சண்டை போட்டா இன்னொரு கோணம் மகிழ்ச்சியாக்கணும், அல்லது இன்னொரு கோணம் சண்டை போட்டா இன்னொரு கோணம் மகிழ்ச்சியாக்கணும். 2 கோணமும் திருந்தா என்ன ஆகும்? இப்படித்தான் கணவன் 5 மணிக்கு எழுந்திருக்கணும் கரெக்டா. மனைவியோட சண்டை போட்டாச்சு, மனைவி எழுப்புறதே கிடையாது. மனைவிட்ட தான் பேச மாட்டானே, உடனே ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சான். காலையில் எனக்கு 5 மணிக்கு எழுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டு படுத்துட்டான். காலையில் எழுந்து பார்த்தா 7 மணி ஆயிடுச்சு. என்ன இவன் நம்ம பேச்சை இன்னும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு வந்து அந்த மேஜையை பார்த்தா அங்கே எழுதப்பட்டிருக்கு 5 மணி ஆச்சு அப்படின்னு சொல்லி. புரியுதா? 5 மணி ஆச்சுன்னா அந்த டேபிள் எழுதப்பட்டிருக்கு. அவர் என்ன சொன்னாரு, காலைல எழுப்பி விட்டுருக்கேன்னு சொல்லி அவரும் பேச மாட்டார், இவரும் பேச மாட்டார். 2 பேரும் பேசாம இருந்தா இதுதான் நடக்கும். இப்போ இந்த ஒரு உறவு முறை இருந்தாலும் அல்லாஹ்விற்காக அதை பொறுத்து கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்காக, இந்த வாழ்க்கையை மறுமையின் வெற்றியின் வாழ்க்கையாக ஆக்குவதற்காக பொறுமையாக்கி கொண்டு, சண்டைகள் இருந்தால், சச்சரவுகள் இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், இந்த ஒரு ஹதீஸை புரிஞ்சுக்கோங்க, எல்லா பிரச்சனையும் ஓடி போயிடும். என்ன ஹதீஸ்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன இப்லீஸ யதஉ அர்ஷஹு அலல் மா. இப்லீஸ் இருக்கின்றானே, அவன் தன்னுடைய சிம்மாசனத்தை கடலிலே போடுகின்றான், தன்னுடைய அரிசை கடலிலே அமைக்கின்றான். சும்ம யபஅது சராயஹு, அவனுடைய வழித்தோன்றர்களை அவன் அழைப்பான், அவனுடைய கூட்டாளங்களை, குட்டி சாத்தான்களை எல்லாம் அழைப்பான். அழைத்து கேட்பான், ஃபாதுனாஹும் மின்ஹும் மன்சிலா அஅதமுஹும் ஃபித்னா யஜிஉ அஹதுஹும் ஃபயகூலு ஃபஅல்த கதா வ கதா. ஒருத்த வந்து சொல்லுவான், ஒரு ஷைத்தான், அந்த இப்லீஸ் தான் தலைவன், அவன் தான் ஹெட், அதுக்கு கீழே ஷைத்தான்கள். அந்த ஷைத்தான் வந்து சொல்லுவான் இப்லீஸை பார்த்து, இப்லீஸே இன்னைக்கு இப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், போப்பான்ருவான். இன்னொருத்த வருவான், இப்லீஸே நான் இப்படி செஞ்சேன், அப்படி செஞ்சேன், போப்பான்ருவான். இன்னொருத்த வருவான், இப்லீஸே நான் ஒன்னு செஞ்ச பாரு, அந்த மாதிரி யாருமே செஞ்சிருக்க முடியாது.
என்ன செய்வான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனை அப்படியே கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுப்பான். அவனை அப்படியே கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சு, நீ தான் இன்னைக்கு செஞ்ச வேலையில பெர்ஃபெக்டான வேலை செஞ்சிருக்க. என்ன வேலை அது? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கணவன் மனைவி நிம்மதியாக வாழ்ந்தார்கள். மா தரக்துஹு ஹத்தா ஃபர்ரக்து பைனஹு வ பைன அஹ்லி. அவர்களை விடவில்லை அவர்கள் இருவரும் பிரியும் வரை. இந்த வேலையை செஞ்சு ஒன்னும் செய்யல. கணவன் வந்து மனைவியை ஒரு வார்த்தை சொன்னான், நான் போன மனைவிட்ட என்ன அவருக்கு தான் பேச தெரியுமா, உனக்கு என்ன ஊமையா, நீனும் பேசுன்னு சொன்னேன். அவர் குடும்பத்தில் தந்தையை பத்தி பேசுவார், அவர் தந்தையை பத்தி தான் அவர் பேசுவார், அவர் தந்தையை பத்தி நீ பேசுன்னு சொன்ன. இப்படியே ரெண்டு பேருக்கு இடையில சின்ன சின்ன வார்த்தைகளை தூண்டி விட்ட, நீ இவ்வளவு பேசுறியா தலா அப்படின்னு சொல்லிட்டாரு. சந்தோஷமா திருப்பி வந்து அப்படின்னு சொன்னா, அவனைத்தான் ஷைத்தான் தன் இடத்திலே ரொம்ப அருகையில பக்கத்தில் உட்கார வைப்பான். என்றால் இந்த குடும்ப சண்டைகளிலே, குடும்ப உறவுகளிலே பிரிவதில் மகிழ்ச்சி அடைபவன் யார்? ஷைத்தான். ஷைத்தானுடைய நாட்டம் வெற்றியானால் அல்லாஹ்விடத்திலே விட்ட சவால், அல்லாஹ்விடத்திலே விட்ட சவால், யா அல்லாஹ் உன்னுடைய அடியார்களில் பலரை உனக்கு நன்றி உள்ளவர்களாக நீ பார்க்க மாட்டாய் யா அல்லாஹ். இந்த வாக்கு சித்து பாருங்க. இந்த ஹதீஸ் நினைச்சல் ஏதாவது பிரச்சனை வருதா, ஷைத்தான் வந்துட்டான். உஷாரா ஆயிரனும் இல்லைன்னு சொன்னா அங்கேயும் கோபம், இங்கேயும் கோபம், இங்கேயும் சண்டை, அங்கேயும் சண்டை. நான் குடும்பத்துக்கு வீட்டுக்கு போறேன், நானும் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி வீட்டுக்கு போறேன்னா புரியும் உங்களுக்கு. இப்போ பல பேர் வீடு இங்க, பல பேர் வீடு அங்க, இப்போ அங்க அப்படியே மாறிடுச்சு. நான் வீட்டுக்கு போறேன் இவரு, நான் வீட்டுக்கு போறேன்னு பல குடும்பங்கள்ல இங்க. இப்படிப்பட்ட உறவு முறைக்கு நம்முடைய சமூகம் தள்ளப்படும்.